எல்லாருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து புட்டபர்த்தியில் இருக்கிற பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் 100ஆண்டு பிறந்த நாளுக்காக ஒரு ட்ரிபியூட்டாக எடுக்கப்பட்ட படம் தான் அனந்தா. ஸோ இந்த படத்தை வந்து கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தின்றவர் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம லெஜெண்டரி டைரக்டர், அதாவது பாஷா, அண்ணாமலை, ஆஹா, சங்கமம் போன்ற மெகா ஹிட் தமிழ் படங்களை கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம தேனிசை தென்றல் தேவா கொடுத்துருக்காரு. நிழல்கள் ரவி, ஜெகபதி பாபு, வைஜி மகேந்திரன், சுஹாசினி, அபிராமி, தலைவாசல் விஜய் அப்படின்ட்டு நிறைய பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சாய்பாபா, அதாவது சுவாமின்னு சொல்லிட்டு அவருடைய டிவோட்டீஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அன்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அவருடைய கதை, அதாவது அவர் எப்படி வளர்ந்தார், அவருடைய மிராக்கிள்ஸ் அப்படின்றது டைரெக்டாக காட்டாமல் அவரை ஃபாலோ பண்ணுற அவங்களுடைய டிவோட்டீஸ் லைஃப்பில் அவர் என்னென்ன மிராக்கிள்ஸ் பண்ணார், எப்படி ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் பண்ணியிருக்காரு, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாருன்றதை அழகாக ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருக்கிற படம் தான் வந்து அனந்தா. அந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு, அதாவது இதை ஷூட் பண்ண விதமாகட்டும், இதில் நடிச்சிருக்கிற பிரபலங்களுடைய ஆக்டிங் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், படத்தில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜஸ், அந்த மிராக்கிள்ஸை வடிவமைச்ச விதமாகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப ஐ ப்ளீஸிங்காக, ரொம்ப சாந்தமாக, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அமைஞ்சிருக்கிறது இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துடைய கதை என்ன, இதை எப்படி எடுத்திருக்காங்க, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல வராங்கன்றதை நம்ம இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, புட்டபர்த்தி ஆசிரமில் இருந்து 5 டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு கால் வருது. அதாவது சுவாமி உங்களை புட்டபர்த்திக்கு வர சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வருது. ஸோ 5 பேருமே இந்த விஷயத்தை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க வர்றதுக்கு. ஸோ 5 பேரும் வந்து அந்த ஆசிரமில் அவரை பார்க்குறாங்க. அவர் தான் வந்து நிழல்கள் ரவி, அவர் அந்த ஆசிரமில் இருக்கார். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்பில் சுவாமி என்னென்ன மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கார், எப்படி அவங்க லைஃப்பை மாற்றிருக்காருன்றது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லார் எதிர்க்கும் ஷேர் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோடைய மெயின் கதை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகபதி பாபு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் வந்து ஒன்ஸ் பேங்க்குக்கு போயிருக்கும்போது அங்கே நடந்த இன்சிடெண்ட், அதில் சுவாமி எப்படி எல்லாரையும் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தார், ஜெகபதி பாபுக்கே லைஃப்பில் ஒரு பெரிய கருத்தை எவ்வளோ அழகாக சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்றதை அவர் பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணுவார். அதே மாதிரி வைஜி மகேந்திரன், ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் சுவாமி மேலே கோபமாக இருந்த வைஜி மகேந்திரன் எப்படி அதோடைய உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் சுவாமியோட மிராக்கிள் எவ்வளோ நல்ல விஷயன்றதை அவர் உணர்றாரு. அது ஒரு கதை. ஸோ அதே மாதிரி அபிராமி, அவங்களுடைய கதையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய டான்ஸர். ஸோ அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, எப்படி மிராக்குலஸாக சுவாமி வந்து அவங்கள க்யூர் பண்ணி என்ன நடந்ததுன்றது அவங்களுடைய கதை. அதே மாதிரி சுஹாசினி, அவங்க வந்து காஷியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அவங்களுடைய பையன் லைஃப்பை எப்படி சுவாமி காப்பாற்றினார், அது ஒரு கதை. அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் ஜான் அப்படின்ற ஒரு சாய் டிவோட்டி, ஸோ அங்கே ஒரு நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இன்சிடெண்ட்டில் இவங்களை எப்படி சுவாமி காப்பாற்றினார், அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நரேட் பண்ணுவார். அந்த கதைங்களெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து சாய்பாபா இப்போ நம்ம கூட இல்லை, பட் நம்ம வேணும்னா நம்ம கூட எப்பவுமே இருக்கார், நம்ம கண்ணுக்கு அவர் தெரிவாருன்றத ஒரு அழகான ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு சீனில் முடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு வந்து இந்த மாதிரி சுவாமியை பார்க்க அங்கே பஜன் செஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சுவாமி என்னால் பார்க்க முடியுமான்ற போது அவங்க கண்ணுக்கு சுவாமி வந்து காட்சி அளிப்பார். ஸோ அந்த சீன் எடுக்கப்பட்ட விதம், அதோடைய இமோஷ்னல் கனெக்ட், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தா அப்படியே அவ்வளோ சீனே வந்து அவ்வளோ டிவைனாக, அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த படத்துக்கு. அதே மாதிரி சுவாமியுடைய லைஃப்பில் அவர் மகா சமாதி அடைந்த அந்த நாள், ஸோ அந்த சீனை வந்து ஃபர்ஸ்ட்லேயும் காமிச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கடைசியிலையும் ஒரு சீன் இருக்கும். அந்த தீமை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சுவாமி நம்ம கூட ஃபிசிக்கலாக இல்லைன்னா கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்களை மாற்றிட்டு வருது. அவர் இன்னமும் நம்ம கூட இருக்கார், நம்ம மனசார்ந்து ப்ரே பண்ணால் அவரை கண்டிப்பாக பார்க்கலான்ற மெசேஜ், அதையும் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ்லாம் நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருமே பெரிய ஸ்டால்வார்ட்ஸ். ஜெகபதி பாபு ஆகட்டும், அவர் அந்த ஃப்ளைட்டில் நடந்த இன்சிடெண்ட், அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் அவர் எவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுறாரு அந்த சீனை, அது நடந்ததாகட்டும், அதெல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சுஹாசினி அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த சீன் ஃபுல் ஸ்ட்ரெச் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இமோஷ்னல் ஆகிடும். அதே மாதிரி வைஜி மகேந்திரன், அவங்க ஒய்ஃப் இறந்துட்டோன்னு சுவாமி படத்தை பார்த்து அவர் அந்த திட்டுற விதம்,
அந்த அழுகிற விதம், அந்த கதற விதம், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுன்னா அவருடைய ஃபேஸில் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுவாமி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விதம், அவருடைய லைஃபே அப்படியே பாசிட்டிவாக மாறும். அதெல்லாம் அவர் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார் வைஜி மகேந்திரன். அதே மாதிரி அபிராமி, தலைவாசல் விஜய் அவங்க வர சீன் கூட சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தலைவாசல் விஜய் பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு ஆண்டகனிஸ்ட் மாதிரி அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஆகிருக்கும். அவர் சொல்கிற விதமாகட்டும், அந்த எதிர்த்து பேசுகிற விதமாகட்டும், அதெல்லாம் அழகாக பண்ணியிருப்பாங்க. அபிராமியோடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஹோல் சாங்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலிங், அந்த நம்பிக்கையோடு அவங்க ஆடுற விதம்லாம் அவ்வளோ தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது படம் ஸ்டார்டிங்லேயே புட்டபர்த்தியில் இருக்கிற லேண்ட்மார்க் பிளேசஸை அந்த ஏரியல் ஷார்ட்ஸில் காட்டுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். புட்டபர்த்தியில் இருக்கிற அந்த ஹனுமான் ஸ்டாச்சு, ஆஷ்ரம், காலேஜ், ஹாஸ்டல், ஹில்வியூ ஸ்டேடியம், அதெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த ஏரியல் ஷார்ட்ஸில் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே அங்கே இருந்த ஒரு ஃபீலை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் ஷூட் பண்ண விதமாகட்டும், இந்த காசியில் எடுத்த சீன்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அந்த வெதர், அந்த கேமரா ஒர்க்லாம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தேவாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த டிவைன் டச், ஒவ்வொரு சீன்லேயும் அந்த இமோஷன்ஸ் ஆகட்டும், சில சீன்ஸ்லாம் அப்படியே ஒரு பாஸ் ஆகிட்டு ஒரு சைலண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லாமல். ஸோ எந்தெந்த சீன்லலாம் அந்த சைலன்ஸை கொடுக்கணும், எந்தெந்த சீனில் அந்த ஹை இமோஷன்ஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுக்கணும், அதில் வர அந்த சாங்ஸு, டைட்டில் கார்டு மியூசிக், அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு தேனிசை தென்றல் தேவா. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை ஃபாலோ பண்ணுற டிவோட்டிஸ்க்கு இந்த படம் ஒரு 2 hours 15 minutes அவ்வளோ ஆனந்தமாக சுவாமியை திருப்பி நினச்சி பார்த்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லும்போது, அதை கேட்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி சாய்பாபா பற்றி தெரியாதவங்க இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் வர மாதிரி தான் இந்த படத்தை த்ரூ அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் எல்லோரும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.